ஈரானுடனான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் அரசு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. ஈரானுடனான போரை 2 வாரங்கள் நிறுத்தும் டிரம்பின் அறிவிப்பிற்கு இஸ்ரேல் அரசு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. டிரம்பின் போர் நிறுத்த அறிவிப்புக்கு நேதன்யாகு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரானுடனான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தியாளர் கணபதி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் கணபதி, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். 2 வாரங்களுக்கு தாக்குதல் நிறுத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்து அதே சமயத்தில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதாக ஈரான் தெரிவித்திருந்தாலும் இஸ்ரேல் இந்த விவகாரத்திலே என்ன நிலைப்பாடை எடுக்கும் என்பது மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த போரை தொடங்கியதே இஸ்ரேல் தான். ஈரான் மீதான தாக்குதலை நடத்த வேண்டும் என அமெரிக்காவிடம் பேசி அவர்களை வலியுறுத்தி போரை தொடங்கியது இஸ்ரேல் தான். ஆகவே இஸ்ரேல் என்ன நிலைப்பாட்டை எடுக்கும்? ஏனென்றால் ஈரான் தன்னுடைய எதிரி, எப்போதுமே தனக்கு ஆபத்து என்று நினைக்கும் நாடாக இஸ்ரேல் விளங்குகிறது. ஆகவேதான் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்கள்? போர் நிறுத்தத்தை அவர்கள் ஆதரிப்பார்களா, அதற்கு ஒத்துழைப்பார்களா, அல்லது தாக்குதல்களை நடத்தி போர் நிறுத்தத்தை குலைக்க முயற்சி செய்வார்களா என்கிற சந்தேகம் இருந்தது. தற்போது அதற்கு விடை கிடைத்திருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தான் போர் நிறுத்தத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் ஒத்துழைப்பு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசி மூலமாக நேதன்யாகுவை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். போர் நிறுத்தத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும் என இஸ்ரேலுக்கு அவர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். இரண்டாவதாக, இஸ்ரேலிடமும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தற்போது பதில் இல்லை. ஈரான் ஏவுகணைகள் முதல் முறையாக இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளிலே தாக்குதல் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றன, உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன. முன்பு தனது அயன் டோம் பாதுகாப்பு கேடயம் மூலமாக ஏவுகணைகளை தாக்கி வீழ்த்தி கொண்டிருந்தது இஸ்ரேல். ஆனால் தற்போது கடந்த 5 வாரங்களாக நடந்து வந்த போரிலே பல முறை இஸ்ரேல் ஏவுகணைகள் தாக்கப்பட்டு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலில் பல்வேறு இடங்களை தாக்கி இருக்கின்றன, உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவேதான் தற்போது இஸ்ரேல் தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் லெபனான் உள்ளிட்ட இடங்களிலே நடத்தப்படும் தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. ஆகவே ஹமாஸ், ஹவுத்தி மற்றும் பல்வேறு விதமான ஈரானுக்கு ஆதரவான படைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை இஸ்ரேல் நிறுத்தப் போவதில்லை. ஆகவே ஈரான் மீது தாக்குதல் இல்லை என்றாலும் ஈரான் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் வலியுறுத்தி வருகிறது. சௌந்தர்யா, விவரங்களுக்கு நன்றி கணபதி.